அத்தியாயம் 12. தந்தை வருவதற்குள் தன்னை சமாளித்து கொண்டு படிக்க ஆரம்பித்திருந்தான் சூர்யா. பாடத்தில் மூழ்கியிருந்த அவனை ஃபோன் அதிர்ந்து ஆடி எகிரி குதித்து மேஜையிலிருந்து விழுந்து கலைத்தது. திடீரென்று ஃபோன் ஏன் இப்படி குதிக்கிறது என்று புரியாமல் எடுத்து பார்க்க அந்த புதிய எண்ணிலிருந்து பல செய்திகள் விழுந்திருந்தது. கண்களை சுருக்கி கொண்டு அதை பார்த்தவன் மெல்ல ஓப்பன் செய்தான். முதல் செய்தியை பார்த்ததுமே கையில் இருந்த ஃபோனை பதறி போய் கீழே விட்டான். ஹாய் டார்லிங், என் செல்ல புஜ்ஜி, என்னடா பண்ணுற என்றிருந்தது. இதே மாதிரி கொஞ்சல் மெசேஜ்களாக பல வந்திருந்தது. அது எல்லாவற்றையும் படித்தவனுக்கு தெரிந்து போனது இது அவளின் வேலைதான் என்று. பல்லை கடித்து கொண்டு மொபைலை சிறிது நேரம் வெறித்தான். ஒரு பெண்ணுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் என்று யோசிக்க வைத்தது. அவனது யோசனையை கலைத்து உயிரை விட்டு அலறியது மொபைல். அவள்தான் அழைத்திருந்தாள். அந்த எண்ணை பார்த்ததுமே மனதிற்குள் அத்தனை எரிச்சல் எழுந்தது. அதே ஆத்திரத்துடன் ஃபோனை எடுத்தவன், ஏய், எதுக்குடி என்னை இப்படி படுத்துற என்றான் எரிச்சலாக. அவளோ அலட்டி கொள்ளாமல், என்ன செல்லோ இத்தனை கோவமாக பேசுகிற? உன் குட்டிமா பேசும்போது அன்பாக பாசமாக பேசணுண்டா என்றாள் ஹஸ்கி வாய்ஸில். அடச்சி அடங்கு, இன்னொரு தடவை இப்படி ஃபோன் பண்ண சும்மா இருக்க மாட்டேன் என்று கூறி ஃபோனை அணைத்து விட்டான். அதன் பின்னர் மெசேஜோ ஃபோனோ வரவில்லை என்கிற நிம்மதியுடன் படிக்க ஆரம்பித்தான். ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த மல்லியை அங்கிருந்த லேண்ட்லைன் அலறி அழைத்தது. ச்சே, சீரியல் பார்க்க விடாமல் யார் அது இந்த நேரத்துக்கு கழுத்தறுக்கிறா என்று புலம்பியபடி ஃபோனை எடுத்தார். ஹலோ ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நெற்றியை சுருக்கியவர், யாருமா நீ என்றார். நான் சூர்யாவோட புது ஃப்ரெண்டு ஆண்டி, என் பேர் கன்யா. அவன் மொபைலுக்கு கூப்பிட்டேன், பிஸியாக இருக்கான், அதுதான் வீட்டு நம்பருக்கு கூப்பிட்டேன் என்றாள். அவசரமாக கணவர் அமர்ந்திருந்த இடத்தை பார்த்துவிட்டு ஃபோனை கையில் பிடித்து கொண்டு, சூர்யா உனக்கு ஃபோன் என்றார் உள்ளுக்குள் பல்லை கடித்தபடி. நோட்டில் தலையை கவிழ்த்து கொண்டிருந்தவன் அன்னையின் குரல் கேட்டதும், அந்த ஃபோனில் யார் கூப்பிட்றது என்று சலித்து கொண்டே ஹாலிற்கு வந்தான். அவனை பார்த்ததும் முறைத்து விட்டு ஃபோனை கையில் கொடுத்து விட்டு நகர்ந்தார். அம்மா ஏன் இப்படி பார்க்குறாங்க என்று யோசித்து கொண்டே ஃபோனை எடுத்தவன், ஹலோ என்க அந்த பக்கம், ஹாய் புஜு, நீ அந்த ஃபோனை எடுக்கலைன்னா என்ன, இந்த ஃபோன் தான் இருக்கே, ஆண்டிக்கிட்ட வேற பேசிட்டேனே என்றாள் மெல்லிய சிரிப்புடன். அவளின் குரல் கேட்டதும் அடுத்த நிமிடம் சூர்யாவின் பார்வை அன்னையிடம்தான் சென்றது. அவரோ அவனை வெட்டவா குத்தவா என்று பார்த்து கொண்டிருந்தார். அவன் மனமோ, பற்ற வச்சிட்டியே பரட்ட, இன்னைக்கு என்னை கைமா பண்ணாமல் விடமாட்டாங்களே என்று கதறியது. டேய், என்னடா என் குரல் கேட்டே ட்ரீமுக்கு போயிட்டியா என்றால் கிசுகிசுப்பாக. ஃபோனை அடித்து நொறுக்கும் வெறி வந்தாலும் அதை செயல்படுத்த முடியாமல் அன்னை தந்தை இருவரும் அங்கிருப்பதை மனதில் கொண்டு, ராட்சசி, செம்ம கடுப்பில் இருக்க வை ஃபோனை என்றான். என்னவோ போ, அவன் லவ்வர் ஃபோன் பண்ண மாட்டாளா, கடலை போட மாட்டோமான்னு தவிக்கிறானுங்க, நீ என்னடா அண்ணா கோவப்படுற என்றாள். சனியனை எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லிட்டு வச்சு தொலை என்று பல்லை கடித்தான். அதை சொல்ல மறந்துட்டேன் பாரு சூர்யா பேபி, நாளையிலேருந்து நீ தான் என்னை காலேஜில் ட்ராப் பண்ணும் என்றாள். அவள் சொன்னதில் அதிர்ந்து போனவன் வாட் என்று தன்னை மறந்து கத்தியிருந்தான். அவனையே பார்த்து கொண்டிருந்த மல்லி பயந்து போய் கணவரை பார்க்க அவரும் சூர்யாவை தான் பார்த்து கொண்டிருந்தார். என்ன சூர்யா, யார் அது ஃபோனில், ஏன் இந்த ஃபோனுக்கு பண்ணியிருக்காங்க என்றார். இல்லைப்பா, ரிஷி தான் பேசுகிறான், என் ஃபோனில் சார்ஜ் இல்லாதுதான் என்றான் தயக்கத்துடன். சீக்கிரம் பேசி முடிச்சுட்டு படிக்கிற வழியப்பாரு என்று கூறி பேப்பரில் தலையை நுழைத்து கொண்டார். அப்பாடா என்று பெருமூச்சு விட்டவனைக் கண்டு ஃபோனில் இருந்தவள் சிரித்து வைத்தாள். என் மாமனார் டெரராக இருப்பார் போல இருக்கே பேபி, நீ இப்படி பயப்படுறியே என்றவள், ஓகே, நாளைக்கு காலையில் சரியாக 8 மணிக்கு பஸ் ஸ்டாப் வந்துரு என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்து விட்டாள். அவளது பேபி என்கிற அழைப்பிலும் அன்னை தந்தைக்கு முன் தன்னை மாட்டிவிட முயன்ற எரிச்சலிலும் மண்டை காய்ந்து போய் தன் அறைக்கு சென்றான். கட்டிலில் சென்ற வந்தவன் ஜன்னலை விரித்தபடியே அமர்ந்திருந்தான். இதென்ன இவ இப்படி படுத்தி வைக்கிறாளே, இவளை எப்படி சமாளிப்பது என்று புரியாமல் அமர்ந்திருந்தான். அந்நேரம் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த மல்லி, யாருடாவ, வீட்டுக்கே ஃபோன் பண்ணுற அளவுக்கு பழக்கமோ என்றார் சந்தேகத்துடன். ரிஷியோட ஃப்ரெண்டு தங்கச்சி, ஒரு சின்ன ஹெல்ப்பு கேட்டால் அவ்வளோதான் என்றான் எரிச்சலாக. உரிமையாக என்ன விசாரிக்கிறாளே தெரிஞ்ச மாதிரி, அப்போது உனக்கும் அவளுக்கும் அவ்வளவு பழக்கமோ?
அன்னையை முறைத்தவன், நிறுத்துங்க, உங்கள் கற்பனை குதிரையை தட்டி விடாதீங்க, நான் படிக்கணும், கிளம்புங்க என்றான். எதுக்கும் பார்த்து இருந்துக்கோ சொல்லிட்டேன், அப்பாவுக்கு தெரிஞ்சது பெல்ட்டை கழட்டி விளாசிடுவார் சொல்லிட்டேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். அவர் சென்றதும் எழுந்து கிழக்கும் மேற்குமாக நடந்தான். உள்ளுக்குள் எரிச்சல் உடலெங்கும் பற்றி எரிந்தது. இதற்கு தீர்வுதான் என்ன என்று புரியாமல் யோசித்தான். அதே நேரம் தங்கள் வீட்டில் வாணியை தாஜா செய்யும் வேலையில் ஈடுபட்டிருந்தான் வெற்றி. அவள் சமையல் செய்து கொண்டிருக்க அவள் கேட்காமலேயே காய் வெட்டி கொடுத்து தேவையான பொருட்களை எடுத்து கொடுத்து பாத்திரம் தேய்த்து என்று அனைத்து வேலைகளையும் செய்தான். வாணியோ தனக்குள் சிரித்து கொண்டு இலவசமாக கிடைத்த உதவியை அனுபவித்து கொண்டிருந்தாள். இரவு உணவை முடித்து கொண்டு பிள்ளையை மடியில் வைத்தபடி வாணியை நெருங்கி அமர்ந்தவன், வாணி செல்லம் என்று அவளிடம் இழைந்தான். அவளோ டிவியில் கண்களை வைத்தபடி என்ன என்றாள். நம்ம பேபி நல்லா வளர்ந்துட்டால என்றான் அவளின் தோளில் கை போட்டபடி. அவனை திரும்பி பார்க்காது, பெத்த பிள்ளையை எப்போவாது பார்த்தா அப்படிதான் தோணும் என்றாள் இடக்காக. அவளது கன்னத்தில் இடித்து, நக்கலா பேசுகிற கள்ளி என்று இடித்தான். அவனை திரும்பி ஒரு பார்வை பார்த்தவள், இப்போ எதுக்கு இந்த அடி போடுற நீ, அதுவும் என் மடியில் உட்காராத குறையா உட்கார்ந்துருக்க என்றாள் விஷமத்துடன். பேபிக்கு வயசாயிடுச்சுடா, அவளுக்கு ஒரு தம்பியோ தங்கையோ வேண்டாமா என்றாள் அவள் தோளில் கை போட்டு முகத்தை பதித்தபடி. குழந்தையை அவனிடமிருந்து வாங்கியவள், அவள் தூங்கிறது கூட தெரியாமல் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்க, கொஞ்சம் கூட பொறுப்பில்லை வெற்றி என்று கடிந்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தவளின் பின்னே அவளது இடையை பற்றிய வண்ணம் சென்றான். அப்போது ஃபோன் இசைக்க எரிச்சலுடன், எவன்டா அவன் கரடி மாதிரி என்று கடிந்து கொண்டே ஃபோனை எடுத்தான். வெற்றி என்று சூர்யா அழைத்ததுமே டென்ஷனான வெற்றி, டேய் இந்த நேரத்தில் என்னடா என்றான் எரிச்சலுடன். ஃபோன் பண்ணி படுத்துறா வெற்றி என்றான் அழுகுரலில். வெகு நாட்களுக்கு பிறகு வாணியிடம் இருந்து கிடைத்த ஒப்புதலை தவறவிடக்கூடாது என்கிற எண்ணத்தில், நீயும் அவளுக்கு ஃபோன் பண்ணி கடலை போடுறா என்று கூறி ஃபோனை அணைக்க இருந்தவனை நிறுத்தியது சூர்யாவின் குரல். என்னால் முடியல வெற்றி, ஏதாவது பண்ணுங்க என்றான். நரநரவென்று பல்லை கடித்து, ஏண்டா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி கழுத்த இருக்கிற என்றான் கோபமாக. அவள் இப்போதானே ஃபோன் பண்ணா, நாளைக்கு நான் அவளை காலேஜுக்கு பிக்கப் பண்ணி கொண்டு போய் விடணுமா என்றான் எரிச்சலுடன். வாணிக்கு கேட்காத வண்ணம் குரலை குறைத்து கொண்டு, 5 வயசு பெரியவளையே பிக்கப் பண்ண ரெடியாக இருந்த, இப்போ என்னடா பிக்கப் பண்ணி என்ஜாய் பண்ணு, நான் ஃபோனை வைக்கிறேன் என்றான். வெற்றி, ஃபோனை வச்சிடாதீங்க, எனக்கு ஒரு முடிவை சொல்லிட்டு போங்களேன் என்றான். அவனது தொணதொணப்பில் ஓங்கி தலையில் அடித்து கொண்டவன், ஏண்டா மனுஷனோட அவஸ்தை புரியாமல் பேசிக்கிட்டு, நாளைக்கு காலையில் உனக்கு ஒரு முடிவு சொல்கிறேன்டா என்றான். இல்லை, எனக்கு ஒரு வழியை சொல்லிட்டு தூங்க போங்க என்றான் பிடிவாதமாக. மனதிற்குள் அவனை தாளித்து கொண்டே, இன்னைக்கு சோழியை முடிச்சுவிட்டான், நேரங்காலம் தெரியாமல் படுத்துறாளே என்று புலம்பிக் கொண்டு, நாளைக்கு அவளை கூட்டிகிட்டு கொண்டு போய் காலேஜில் விடு, அதுக்கு முன்னே போகும்போதே அவகிட்ட தெளிவாக பேசிடு, உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடு என்றான். வெற்றியின் அவசரம் புரியாமல், இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்க என்றவனை கொன்று போடும் ஆத்திரம் எழ, டேய் மணி என்ன ஆகப் போகுது பாரு, உனக்கு வேலை இல்லை, பேசாமல் போய் படு என்றான் கடுப்பாக. ஆமாம், இந்த நேரத்தில் ஸ்டேஷனுக்கா போக போகிறீங்க, எனக்கு ஒரு முடிவை சொல்லிட்டு போங்க வெற்றி. அடே நல்லவனே, நீ புரிஞ்சுதான் பேசுறியா, நீ எல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போட்டாங்க என்று கூறி ஃபோனை கட் பண்ணி விட்டு நிமிர வாணி அவனை முறைத்தபடி நின்றிருந்தாள். போச்சு, அவள் பார்வையே சரியில்லை, எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா என்று எண்ணிக்கொண்டு, வாணி செல்லம் வந்துட்டேன்டா என்றான். வேகமாக அவள் அருகில் சென்றான். அவனது நெஞ்சில் ஒற்றை விரலை வைத்து தள்ளியவள், பக்கத்து ரூமில் போய் ஃபேனை போட்டு அங்கே போய் படுத்துக்கிட்டு பேசு, எனக்கு நேரமாச்சு, காலையில் நான் கிளம்பணும், சீக்கிரம் கிளம்பணும் என்று கூறி தங்கள் அறைக்குள் சென்றாள். முதலுக்கே ஆபத்து என்று புரிந்தவன் அவசரமாக, வானு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்கு போய் கோச்சிக்குவியா என்று அவளுடன் இழைய, பட்டென்று அவனை பிடித்து தள்ளிவிட்டு அரைக்கதவை சாத்தி கொண்டாள். அதில் டென்ஷன் ஆனவன், டேய் சூர்யா, என் குடும்பத்துக்குள்ளே கும்மி அடிக்கிற உன்னை என்ன பண்ணுறது, மவனே நாளைக்கு உன்னை கிறுக்கு என்று கடிந்து கொண்டு சோஃபாவில் சென்று படுத்து கொண்டான்.